சேனல் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இங்க நான் நல்லா இருக்கேன். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம புதிய சமையல் ஒண்ணு பார்ப்போம். தொடர்ந்து என் கூட பாருங்க. நம்ம செய்ய போற சமையல் வந்து கோழி எப்படி பொரிக்கிறது அப்படின்னு, கோழி எப்படி கிறிஸ்பியா பொரிக்கிறதுன்னு சொல்லி நான் செய்ய முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து கோழி பொரிக்கிற மாவு பெஸ்காரி பிராண்ட், பெஸ்காரி படாசோட உரப்போடது. முட்டை வந்து 2 முட்டை வேணும். இதுல வந்து மல்லி ஒரு கரண்டி, பெரிய கரண்டி, சீரகம் பெரிய சீரகம் ஒரு கரண்டி, சின்ன சீரகம் சின்ன ஸ்பூன்ல ஒரு கரண்டி, வெள்ளை மிளகு பெரிய கரண்டி. ஓகேவா? இது வந்து பூண்டு 4 பல்லு, தயிர் 1 கப்பு, இஞ்சி, வெங்காயம் 1 வெங்காயம். இது வந்து கோழிங்க, ஒரு கோழி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோழி தேவைக்கேற்ற எண்ணெய். பாருங்க, வெங்காயம் வந்து இப்படி உரசணும். இது வந்து அரைக்க கூடாது, இப்படி உரசி அதோட சாரை நம்ம எடுக்க போறோம். பாருங்க, ஒரு வெங்காயம் உரசி எடுத்தாச்சு. அடுத்தது இஞ்சி அதே போல நம்ம உரசி எடுத்துக்கணும். அரைக்க கூடாது, இந்த மாதிரி உரசி எடுத்துக்கணும். பாருங்க, இஞ்சி நல்லா உரசி எடுத்தாச்சு. இப்போ வந்து பூண்டு அதே போல நம்ம உரசி எடுத்துக்கணும். பாருங்க, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3 நல்லா உரசி எடுத்தாச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வெள்ளை மிளகு 1 கரண்டி, பெரு சீரகம் 1 கரண்டி, சின்ன சீரகம் 1/2 கரண்டி, வெள்ளை மிளகு 1 கரண்டி. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கப்புங்க, 1 கப்பு தயிர் ஊத்திருங்க. ஒரு முட்டை போட்டுக்கலாம். முட்டையும் போட்டுக்கலாம், போடாம போட்டா நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். கோழி பொரிக்கிற மாவு நான் சொன்ன பாருங்க, பெஸ்காரி பிராண்டு. இது வந்து போட்டுக்குங்க. 1 2 3 4 5 போதும். இப்போ ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து நம்ம கலவையை கிண்டி எடுத்துட வேண்டியதான். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குங்க. இதுல உப்பு போட தேவையில்லைன்னா அந்த மாவுல வந்து உப்பு, ருசி, பசி எல்லாமே அதுல இருக்கும். அதனால நீங்க அதெல்லாம் போட தேவையில்லை, உப்பு எல்லாம் போட தேவையில்லை. இது மட்டும் போட்டு நம்ம கோழி பொரிச்சா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ வந்து நம்ம கோழியை போடுவோம். பாருங்க, கோழி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கோழி வந்து நல்லா போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்க பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் சாந்தெல்லாம் அதுல இறங்கிரும். சரிங்களா? இப்போ நம்ம மூடி வச்சிரும். ஓகே, இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கோழி ஊற வச்சு. இப்போ நம்ம வந்து சட்டியை வந்து சுடக்கி எண்ணெயை ஊற்றி வச்சு நல்லா நிறைய தான் ஊற்றணும் இந்த கோழி பொரிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ நம்ம மாவு எடுத்தோம்ல, அதே மாவை கொஞ்சம் பிளேட்ல கொட்டி நல்லா கொட்டிடுங்க. தாராளமா கொட்டி அந்த மாவை உருட்டி இப்போ அதை போட்டு நம்ம பொரிக்க போறோம். கோழி நல்லா ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிக்க வேண்டியதான். கோழி நல்லா கணக்கா ஊறிடுச்சு, 10 நிமிஷம். அந்த மசாலாலாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப பாருங்க, பொரிக்கிறதுக்கு மாவு இருக்கு. ஸோ நம்ம இதை செய்யும் முறையை பார்ப்போம். எடுத்துக்கோங்க கோழிய, எடுத்து நல்லா பரட்டி விட்டுக்குங்க. நல்லா இடத்துல மாவு போடணும். அந்த மாவு போடாதான் அந்த கோழி ருசியா இருக்கும், பொரிக்கும் போது நல்லா ருசியா இருக்கும். கொஞ்சம் பரட்டிங் வைங்க.
ஏன் அந்த இஞ்சி இப்படி திருவி போட சொன்னா, அரைச்சா அது வேற டேஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நீங்க இந்த மாதிரி திருவி போடும் போது அது நல்ல வாசனையா இருக்கும். ரெண்டாவது அதோட ருசி வேறையா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் தெரியும் அதோட ருசி எப்படி இருக்கு, வாசனை எல்லாம் எப்படி இருக்கு. ஊற வச்சோன்னா அது அப்படி ஒரு மனமா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தொட்டு வச்சாச்சு. நம்ம வந்து இப்ப எண்ணெயில போட வேண்டியதான். இறைச்சி அந்த கோழி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றணும். கோழி போட்டாச்சு பாருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். திருப்பாதீங்க. திருப்பினீங்களா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வெளியாயிரும். கொஞ்ச நேரம் திருப்பாமே இருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து திருப்புங்க. ஒரு 4 நிமிஷம் வந்து திருப்புங்க. அந்த மாவெல்லாம் கரெக்டா பிடிச்சிடும் கோழியை. இப்ப வந்து கோழி திருப்புங்க. இப்ப பாருங்க, அந்த மாவு கரெக்டா உட்காந்துருச்சு பாருங்க கோழியில. இப்ப நீங்க திருப்பி போடலாம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு முட்டை எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி கோழி பொரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம சுத்தி ஊட்ட வேண்டியதான். இப்ப கிறிஸ்பியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஊத்தும் போது இந்த கோழி வந்து கிறிஸ்பியா வரும். இது பொரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க கொஞ்சம் கருப்பிலே போட்டுக்கங்க, நல்லா வாசமா இருக்கும். பாருங்க, கிறிஸ்பியா பொரிஞ்சிருச்சு. சோ இப்ப நம்ம எடுக்கலாம். வாங்க, நம்ம வந்து கோழியை சுட சுட பொரிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த முட்டை நீங்க வேணா ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா மேல ஊத்தலாம், இல்ல ஊத்தாமே இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஊத்துனதுக்கு காரணம் வந்து மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சுவையான கோழியை பொரிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே, தொடர்ந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாக்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி என் வீடியோ தொடர்ந்து இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. ஓகே, God bless you.